ஹாய் காய்ஸ், நீங்கள் நம்ம என்ன கேம் ஆட போகிறோம் அப்படின்னா டியூடெஃப்ட் வார்ஸ் பார்ட் 4 தான் ஆட போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டை கூப்பிட்டு எல்லா மிஷினையும் முடிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் என் ஃப்ரெண்டுலாம் என் ஃப்ரெண்டு இன்றைக்கி வரல. நான் இன்றைக்கி பார்ட் 4 டியூடெஃப்ட் வார்ஸ் தான் போட போகிறேன். இதில் நிறைய ஃபன் பண்ண போகிறோம். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம மல்டிப்ளேயர் கூட நம்ம இந்த கேமில் ஆட போகிறோம். அது எப்படின்னு இப்போ நம்ம 2 கேரக்டரை அன்லாக் பண்ணிட்டோம். இப்போ ரிச்சி ரிச்சி அன்லாக் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ரிச்சி வச்சு தான் ஆட போகிறோம். இவனோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்க்கணும். ஜாக் பார்த்தீங்கன்னா சொல்கிற அளவுக்கு இருந்தான். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டானா இங்கே போகிற கட்சினா அடாப்பாவி வேறு லெவல் கட்சினா இருக்குங்க. அப்போ 2 பேர்த்துக்கும் ஒரு கட்சின்னு அப்போனா சேடுக்கு கிட்டத்தட்ட என்ன கட்சின்னு வரும்னு எனக்கு நம்மளுக்கே தெரியாது. சரி, இப்போ ஃபஸ்ட்டு இவன் வீடே இதான். இங்கே பாருங்கள், ஜாக் வீடு அளவுக்குலாம் இவன் வீடு கிடையாது. இங்கே பாருங்கள், டிவி பார்க்க முடியுமான்னு பார்த்தா அதெல்லாம் பார்க்க முடியலை. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பெட்டில் வேணால் தூங்கலாம். இது என்னடா அளவுது? ஐயோயோ, இதெல்லாம் காமிக்கவே கூடாது. நம்ம அந்த பக்கம் போயிடுவோம். இதெல்லாம் ஏன்டா இங்கே வச்சுருக்கீங்க? ஐயோ, இது என்னது? கிச்சனா? ஏங்க வேற லெவல் கிச்சனாக இருக்கீங்க. செம்மங்க, வேற லெவலு. சரி, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நேராக இப்போ ஒரு வண்டி எடுத்துகிட்டு போகிறோம். இங்கே இருக்க பாருங்க, நம்மளுக்கே ஏற்ற மாதிரி வண்டி இருக்குது. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த வண்டி எடுத்துகிட்டு நேராக இப்போ ஜாம்பி சிட்டிக்கு தான் போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு இடத்துக்கு போய்ட்டு தான் நம்ம போவோம். அது என்ன இடம் நீங்களே பார்த்துருப்பீங்களே. இதோ பாருங்கள், இவனுக்கு தான் டான்ஸ் ஆடிட்டு இருக்கானுங்க. இவன் பாருங்கள், இந்த பாருங்களேன், இங்கே ஒரு ஸ்பீக்கர் ஓடிட்டுருக்கா. இங்கே ஒரு ஸ்பீக்கர் இருக்கா. இந்த ஸ்பீக்கரை நான் இப்போ சுட்டானா என்ன ஆகும் நீங்களே பாருங்களேன். ஸ்பீக்கர் தான் சுட்டான். அவன் எங்கேயோ போகிறான். கன்னை வச்சு டப்பரம் சுட்டாகணும். இவனுங்க வர ஏங்க அவனை அடிச்சது பார்த்துட்டு அவனே பயந்து ஓட்டான். அடப்பாவி, இதில் உக்கடா பையன். இவனால் என்ன திரும்ப பண்ணணும்? வெயிட் பண்ணுங்களேன், டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. இவனால் என்ன திரும்ப பண்ணணும்? இப்போ பார், ஒன்றா பண்ணுற நீயே பார். இவனை என்ன திரும்ப நீயும் தான் நானும் தான் ஏகே கண்ணு வச்சுருக்கேன். சாவு, அவ்வளோதான். அவனுங்களும் ஓட்டானுங்க. இப்போ நம்ம கார் எடுத்துகிட்டு நேராக எங்கே போகிறோன்னா ஜாம்பி சிட்டிக்கு தான் போகிறோம். அது ஜாம்பி இருக்குது பார்த்தீங்களா, அதை பார்க்க அதுக்கு தான் இப்போ நம்ம போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கேமில் இன்னும் காசு தான் நம்ம எடுக்க போகிறோம். எங்கெங்கெல்லாம் காசு இருக்கோ அதெல்லாம் நம்ம எடுக்க போகிறோம். அப்புறம் மல்டிப்ளேயர் எப்படி ஆடுறது அப்படின்னு, மல்டிப்ளேயர் இல்லைன்னா அடுத்த வீடியோவில் வேணால் போடலான்னு இருக்கேன். மல்டிப்ளேயர் ஃப்ரெண்ட்ஸு கூட ஆடலாம். ஆனால் நான் மட்டும் இல்லை, சிங்கிளாக ஆட போகிறேன். அது எப்படின்னு தெரியலை. இந்த மலைக்கு மேலே தான் காசு இருக்கும். இது நம்ம ஜாம்பி சிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அங்கே நம்ம போயிட்டே அந்த ஜாம்பிஸ் எல்லாம் அடித்து துரத்திட்டு வருவீங்க பாருங்கள். இதெல்லாம் இந்த இடத்துக்கு நீங்களாம் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுதாங்க ஜாம்பி சிட்டி. இங்கே பாருங்க, இங்கே ஜாம்பி எங்கடா, இங்கே ஜாம்பியே காணமே அப்படின்னு. இங்கே இருக்குது பார்த்தீங்களா, டு நாட் ப்ரெஸ் டேஞ்சரஸ் ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள். இது இங்கே ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே வச்சுக்குவாங்க பாருங்கள். மேலே செகண்ட்ஸ் ஓட ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் என்ன செகண்ட்னா, ஜாம்பி எவ்வளோ செகண்ட்ஸ் வரைக்கும் வருதோ அதுதான் அது. பாருங்களேன், ஒன்றானுங்க பாருங்கள், எட்டிலாம் மிதிக்கிறானுங்க. போட்டு நம்ம கிட்ட கிட்டார் இருக்குல்ல, கிட்டார் ஒரே அடியில் சாச்சிருவோம். போட்டு அடிச்சு பறக்க விட்டோமே. எப்படா ரலியார் சாவரா எல்லாம் எட்டி மிதிக்கிறேன். என்ன அடிக்கிற எட்டி உதப்பியான்னு கேட்டேன். அடி பறந்துட்டாங்க. எவனா வெடிக்குண்டு புட்டு ஏங்க அந்த ஜாம்பி அடித்தா நம்மளுக்கு ஒரு ப்ளஸ்ஸுங்க, காசு கிடைக்குவாங்க நம்மளுக்கு. வெடிகுடிச்சு போடுறானுங்க. அவனுங்க போட்டு அவனுங்களே தற்கொலை பண்ணிக்கிட்டானுங்க. ஐயோ எங்கெல்லாம் வெடிகுண்டு போட்டுருக்கானுங்க பார்த்தீங்களா. கரெக்டாக பண்ணுற எட்டி உதைக்கிறான் பாருங்களேன். என்ன உதைக்கிறேன் நீ? சாவியா? ஐயோ முடியல போட்டு அடிச்சு பறந்துட்டான் அடிக்கிற அடிக்கு. போ வாங்க போட்டு எச்சாச்சு. ஐயோ போட்டு இவனுங்க வேற நம்ம சிட்டிக்குள்ளே போல எங்கே இவங்க வருவானுங்க அந்த அளவுக்கு. ஐயோ ஃப்ரீஸ் போடு. இதுக்கு மேலே நீங்கள் சலமாரி நின்றுட்டீங்களே, இனிமேல் அவங்களால எப்படி பண்ண முடியும் பாருங்க மாய. ஐயோ ஃப்ரீஸ் நின்றுச்சு. நான் விட ஃப்ரீஸ் பவர் இருக்குது, இது தெரியாமல் நான் ஆடிட்டுருக்கேன். இப்போ பேர் அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு இந்த இவனுங்களாம் காலி பண்ணணும். நல்ல வேலை. போரே போட்டு சாவு. யார் அடிக்கிற? ஐயோ இவனுங்க எட்டி மிதிக்க வராங்க. ஒரு வேலை கடிக்கா எட்டி மிதிக்கிறாங்க. அதெல்லாம் ஜாம்பியே கிடையாதுடா. முதல்ல பறந்துட்டாங்க. அங்கே போய் ஒரு அடி எல்லாம் பறக்க அடிச்சடிக்கா அடி. இவெல்லாம் காலி. இவன் அடி
போட்டு யாரு மேலே கையை வைக்கிறா? வெடிகுண்டு சாம்பி வரான். இவன்ட்டு பாரு, நீ வர அவ்வளோதாங்க, செகண்ட்ஸ் முடிய போகுதுங்க. ஓகே. வந்துட்டான். ஃப்ரீஸ் போட்டான். என்னங்க ஃப்ரீஸே ஆக மாட்டேங்குது, ஒரு சில இடமே இந்த ஃப்ரீஸே ஆக மாட்டேங்குது. போ கன்னை வச்சு உங்களை டப்பால் கோபால்ரா நாங்களாம். கோபால் டான்ஸ் ஆடிட்டே வந்து அடிக்க வரானுங்க. இவன் பாருங்களேன், இவன் ஒருத்த மட்டும் தான் வந்து அப்படியே செட்டிசனா அடிக்க வரான். இன்னும் டான்ஸ் ஆடிட்டே தான் இருக்கானுங்களா? ஐயோ அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சுங்க. ஆமோ இருந்தாதே சாவுடா. யாரு மேலே கை வைக்கிற? யாரா டேய்? கொஞ்சம் கேப் போட்டாச்சு வாங்கலண்டா டேய். இவ்வளோ பெரிய கூட்டமா? ஃப்ரீஸ் பண்ணுறேன். ஆக மாட்டேங்குது ஏங்க? ஐயோ இது ஜாம்பியில் அடிக்கிறதுக்கே நம்மளுக்கு பாதி டைம் வேஸ்ட்டாக போயிடும் போலையே. போட்டு நீ காலி. இன்னும் பின்னாடி யாரெல்லாம் வந்துட்டு இருக்கானுங்க? இவனுக்கு மட்டும் தான் போல. ஈஸியாக முடிச்சிடலாம். இங்கே ஒரு யூஎஃப்ஓ வருவாங்க, அது காணுங்க. அது பேர் யூஎஃப்ஓ எதாவது என்னன்னு தெரில. யூஎஃப்ஓ வந்து இங்கே வரும், அது வந்து காணும் இங்கேன்னு. இவனுங்களாம் ஃப்ரீஸ் போடு. ஃப்ரீஸே ஆக மாட்டேங்குதுங்க. ஒரு வாட்டி தான் போட்டு வெடிகுண்டு போட்டால் போடு. ஐயோ வெடிகுண்டா காலியா டேய்? எல்லாம் காலியாகும். அப்படி எதை வச்சுடா அடிப்பேன்? கிட்டார் மட்டும்டா இருக்கு. போடு. ஃப்ரீஸ் ஆகிட்டாங்க. அதை ஆஃப் பண்ணணுங்க. நான் ஆஃப் பண்ணிக்கிட்டே இருக்கேங்க. அங்கே பாருங்களேன். ஃப்ரீஸா கொஞ்ச நேரத்துக்கு அந்த ஃப்ரீஸே வருது. 8 மிதிக்கிறானுங்க பாருங்களேன். 8 மிச்சிட்டு வரானு புட்டு பிறந்துட்டானுங்களே. இவனுங்களா காலி. இந்த ஜாம்பி அடிக்கிறதுலே நம்மளுக்கு பாதி டைம்னா 4 தான். ஃப்ரீஸ் பண்ணு. சலை மாதிரி நிற்கிறானுங்க பாருங்களேன். சலை. சாவுடா. ஓகே சீக்கிரப்படா. ஓகே கைஸ், இப்போ நான் வந்து அங்கே போயிட்டு கன்னை வந்து ஆமோ இருக்குதுன்னு நினைக்கிறாங்க பாருங்கள். எப்படியோ எல்லாத்தையும் முடிச்சாச்சு. அங்கே பாருங்கள், யூஎஃப்ஓ இப்போ தான் வருது டேய். நாங்கள் தேடும் போதெல்லாம் நான் வராது, இப்போ போயிட்டு வருது பாருங்களேன். ஐயோ இப்போ போயிட்டு வருது பாருங்க அந்த யூஎஃப்ஏ. ஏன்டா அப்படி பண்ணுறானுங்களோ. ஓகே கைஸ், இப்போ நம்ம எங்கே போக போகிறோன்னா, இந்த வண்டி இருக்குது பாருங்களேன். இந்த வண்டி எடுத்துக்கிட்டு இப்போ நேராக ஷோரூம் போய்ட்டு அந்த கார் எடுக்க போகிறோம். இந்த காரை வச்சுட்டு போயிடலாமா? ஓகே. எங்கெங்கெல்லாம் காசு இருக்கோ அங்கெல்லாம் நம்ம இப்போ காசு எடுக்க போகிறோம். இந்த பர்கர் ஷாப்புக்குள்ளே காசு இருக்கோ, அதுக்கு பின்னாடி ஒரு திருடன் இருப்பாள். அந்த போலீஸ் ஸ்டேஷனில் பார்த்தல, அந்த மெயினான திருடன் இதோ இருக்கா பாருங்கள். இவன் அடித்தோன்னா போலீஸ் கேஸ் ஆகுமே. அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. நம்ம காசு எடுத்துட்டு இவன் பாருங்களேன், காசு கூட இல்லை, அங்கே கன்று கூட நம்மக்கிட்ட இப்போ இல்லைங்க, எதுவுமே இல்லை நம்மக்கிட்ட. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பனானா ஷாப் அது அங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த வாழைப்பழம் கடை. இந்த வாழைப்பழம் கடைக்குள்ளே காசு இருக்குமா. கீழெல்லாம் குட்டி கிடக்குது. கீழே வாழைப்பழம்னா நிறைய குட்டி கிடக்குது. இங்கே பாருங்களேன், அவங்க எங்கெங்கெல்லாம் வச்சுருக்கான் பாருங்களேன் காசு. இதுதான் அதிகமான காசு அவனோட. இங்கே பாருங்கள், லட்சக்கணக்கில் 30 ரூபா தான் வச்சுருக்கான். அதை போய்ட்டு அங்கே போய் அவன் காலுக்கடியில் போய் ஒழிச்சு வச்சுருக்கான். அதனால் எங்களுக்கு தெரியாதடா. இப்போ இதுக்கு இந்த மலை மேலே நம்ம இப்போ ஏற போகிறோம். அதுக்காக நம்ம இப்போ பயங்கரமான காரை பற்றி இப்போ எடுக்க போகிறோம். அந்த ஷோரூம் போய்ட்டு நான் அவங்கள வந்து பார்க்குறேன். எப்படியோ நான் வந்துட்டேன் ஷோரூமுக்கு. கஷ்டப்பட்டு அவமானப்பட்டு இங்கே பாருங்கள் வந்துட்டேன். இந்த காரு தாங்க செம்ம காரு. போக வண்டி தாண்டா. பறக்குதுங்க, போட்டு பறக்குது. போ வன வரைக்கும் நான் உனக்கு போக சொல்ல. பறக்குதுங்க இந்த வண்டி. ஐயோயோ கார் பறக்குதுங்க. நான் போகிற ஸ்பீடுக்கு போட சீக்கிரம் அட்டி போட்டு கார் பறக்குது. அப்படியே பறக்குது பாருங்க. இருங்கண்ணா, அந்த கார் இதை கிளிச் ஆகுது. கார் திருப்ப கூட முடியல அந்த அளவுக்கு. டேய் இருங்கண்ணா, கொஞ்சமாச்சு கார் பறக்குதுங்க. இருங்க, இங்கேயே கார் டிப்பாடி அடிச்சுட்டு போயிடலாம். இரு இங்கே நம்ம கார் டிப்பாடி வச்சுட்டு மேலே போயிட்டு கெத்தா நம்ம காசு எடுக்க வேண்டியதுதான். வந்துட்டோம். இங்கே பாருங்களேன், என்னங்க இங்கே 4 தானேங்க இருக்கோம். இப்போ இருக்கு. அது 21 10 ரூபா 10. இது எவ்வளோ வரும்? 10 ஏங்க ரொம்ப கம்மியாக கொடுத்துட்றாங்க. ரொம்ப குடிக்காதரா.
ஏன் சாடிக்கிட்டு போகிறான் பாருங்களேன். கார் இருந்தால் கார் ஒரு பக்கம் இருக்குது, இவன் ஒரு பக்கம் எங்கே போகிறான் பாருங்களேன். அடி செம்மட்டி வாங்கிட்டான். போடு. இந்த கேமில் வந்து இது ஒரு ப்ளஸ்ஸுங்க. இது வந்து ஒரு லாஜிக்கே கிடையாது. கீழே விழுந்தால் காசு கிடைக்குமா நம்மளுக்கு? இதெல்லாம் ஒரு லாஜிக்காடே. இப்போ கார் சும்மா முருகுனாலே பறக்குதுங்க. இங்கே பாருங்கள் வண்டியை சும்மா முருகுனாலே பறக்குது. இப்போ பாருங்கண்ணே, இப்போ இங்கே வந்து ஒரு இடம் இருக்குது. அது என்ன இடம்னா அந்த மலைக்கு அந்த வெயிட் பண்ணுறா. நம்ம போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் அந்த ஆன்டிடியூடு சீட்டு. அது வந்து இந்த மலைக்கு சுற்றி ஒரு இடத்துல இருக்குது. அது வந்து இந்த மலைக்கு சுற்றி ஒரு இடத்துல தான் இந்த இருக்குது. அந்த இடத்துக்கு நீங்கள் பல வாட்டி போயிருப்பீங்க. அது என்ன ஒரு குகை, அந்த ஆன்டிடியூடு இருக்கும் பார்த்தீங்களா. நாங்கள் சொன்னோம்ல அந்த இதுவில் இந்த பார்ட் 3ல் அதில் வந்து அதை நாங்கள் சொல்லியிருப்போம். இந்த ஆன்டிடியூவில் வந்து காசு நிறைய இருக்கும்னு. இப்போ தான் வந்து கம்மி பண்ணிட்டாங்க காசு. அதில் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்க. அந்த என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா காசு கொட்டி கிடக்குங்க. ஆனால் இப்போ எங்கன்னே தெரில, ரொம்பவே கம்மி பண்ணிட்டானுங்க. ஏன்னு தெரில. சரி இப்போ போயிட்டே இருக்க போயிட்டே. என்னடா பறக்குது வண்டி? என்னங்க வண்டி இது? சும்மா ஆக்சிலேட்டர் கொடுத்தாலே பறக்குது, முறுக்கிட்டு போகுது அப்படியே. வெயிட் பண்ணுறா இருங்களேன். அதோ இருக்குக்க பாருங்க. இதாங்க இது பக்கத்தில் பாருங்களேன். என்னடா இது பொம்மைலாம் போய் நிறுத்தி வச்சுருக்காங்க பாருங்களேன். இப்போ நம்ம திஸ் த வே. ஓகே, இப்போ என்ன பண்ணால் இங்கே சீக்ரெட் சீட். இது வந்து ஆன்டிடியூட். நீங்கள் இந்த சீட்டு கூட போட்டு போகலாம். அப்புறம் வந்து இந்த பெட்ரோல் பங்கில் வந்து ஒரு சின்ன கார் இருக்கும், அது கூட போட்டு போகலாம். இப்போ நான் வந்து இது போட்டேன் பார்த்தீங்களா, ஆன்டிடியூட். இப்போ நான் வந்து நேராக போகலாம். இங்கே பாருங்களேன், என்ட்ரன்ஸ்லேயே காசை கொட்டி கிடக்கும். இப்போ பாருங்களேன். ஐயோ போக மாட்டேங்குது. இங்கே பாருங்களேன், என்ட்ரன்ஸ்லேயே காசு கொட்டி கிடக்கும். இப்போ பாருங்கள் உள்ளே. இங்கே பாருங்களேன் எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு. இந்த பொம்மை இருக்குது பார்த்தீங்களா, இது கீழேயும் காசு இருக்கும். இப்போ பாருங்களேன் எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு. இதெல்லாம் போய்ட்டு எதுக்கு கொடுத்துருக்காங்க? அதுலேயே பாருங்களேன் 20, 30 அவ்வளோவா தான் இருக்குது. இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? இப்போ நம்ம காசு தான் நம்ம இந்த கேமில் இப்போ சர்வே பண்ண போகிறோம். அதுவும் பாருங்கள் நம்மக்கிட்ட இப்போ 2000 கிடச்சிருச்சு. 2000 இருக்குது நம்மக்கிட்ட இப்போது. சூப்பராக இப்போ இது ஆயிடுச்சு. இந்த இடத்துல வந்து நம்ம இந்த டவுனில் இருக்க எல்லா காசையும் நம்ம இப்போ எடுத்துட்டோம். இப்போ நம்ம நேராக எங்கே போக போகிறோன்னா, அது இருக்குது பாருங்கள் கார். இந்த கார் எடுத்துகிட்டு இப்போ நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இந்த கேமில் எவ்வளோ நாளாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் இருப்போம். நம்ம இப்போ வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் இந்த கேம். இருடா, ஐயோ பறக்க விடுது. எங்கே போகுது? தண்ணி பக்கம் வந்துடாது. ஐயோ என்னங்க வண்டி இது? இப்போ பாருங்க அப்படியே ஸ்டண்ட் அடிச்சுட்டே போவோம் பாரு. அப்பா ஐயோ இங்கே பாருங்க வண்டி எப்படி பறக்குதுன்னு. கபரில் அந்த மலை பக்கத்தில் இருந்து ஒரே செகண்டு தான் இங்கே வந்துட்டோம். ஆனால் கார் பாருங்க எப்படி பறக்குது. பாவங்க காரு இப்படி குடும்பப்படுத்துகிறோமே. ஐயோ இருடா பறக்க விட்றானுங்களே. சும்மாவே நம்ம கார் எடுத்தா. அப்புறம் பார்த்தா இருக்குது பாருங்கள், இந்த ட்ரெயினில் நம்ம இப்போ போகலாமா? நம்மக்கிட்ட இப்போ காசு நிறைய இருக்குல்ல, ஒரு அட்லீஸ்ட் வந்து 100 ரூபாவாச்சும் செலவு பண்ணணும். இங்கே பாருங்கள் ஜாக்கு. ஏன்னா வந்து போன போகிக்கு வந்தது, அதாவது இந்த போகி பொங்கலில் போன கிறிஸ்மஸ் அப்டேட்டோ போகி அப்டேட் போன கிறிஸ்மஸ் அன்றைக்கி தான் வந்தது. இந்த 2024 கிறிஸ்மஸ்ஸு அப்போ தான் வந்தது போல். இங்கே பாருங்களேன் இந்த கேம் இதை வந்து நான் அழுவலான்ட்டேன். இப்போ நம்ம வந்து இது வந்து நார்த்து போகலாம். இப்போ நம்ம மெயின்லேண்ட்லேருந்து நார்த்து போல் வந்திருக்கோம். இப்போ மேப்பையே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இங்கே தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். இது வந்து க்ரீன்லேண்டு மாதிரி ஒரு ஐஸ்லேண்டு. இங்கே தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். இப்போ பாருங்களேன் மை லொக்கேஷன். இங்கே பாருங்கள் எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம என்னடா இது எங்கெங்க நான் மார்க் பண்ணியிருக்கேன் போலங்க எங்கேயோ. வெயிட் பண்ணுறா எங்கெங்க நான் மார்க் பண்ணியிருக்கேன்? இந்த ஆரோ மார்க்கரை இது பண்ணோம். இப்போ நம்ம நேராக வந்து இது வந்து நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் விளாடாதவங்க கூட இருப்பீங்க. இங்கே தான் ஒரு கிறிஸ்மஸ் தாத்தா இருப்பார். அதோ இருக்கார் பாருங்க. அது இல்லை, அது ஃபயர் ராக்கெட். இங்கே அதோ இருக்கார் பாருங்க. அவர் தான் வந்து கிறிஸ்மஸ் தாத்தாவான். இவரை வந்து அடிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. அடித்து பார்த்த ஒரு வாட்டி, அடிக்கலாம் முடியல. இவர் அடித்து பார்ப்போம். அடிக்க முடியுதா? அடிக்க முடியலங்க.
லெட்ஸ் டாக் டு சாண்டா. இப்போ நான் வந்து இந்த கிஃப்ட் போடணும்ப்பா அப்படின்னு அவன் சொல்கிறான். இப்போ பாருங்க இதை வந்து ரொம்பவே கஷ்டங்க பாருங்க. இந்த ஹோலுக்குள்ளே கரெக்டாக கிஃப்ட் போடணுமா, அதுதான் நம்ம இது. இங்கே பாருங்கள், ஐயோ இது வேறு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போலங்க. இங்கே பாருங்களேன், டி என்னங்க இது இவ்வளோ கஷ்டமாக இருக்கு டி. அங்கே பாருங்கள், அந்த கிஃப்ட் பாக்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வரும். அதுக்குள்ளே நம்ம எல்லாம் ப்ளீஸ் ஃபினிஷ் பண்ணி ஆகணுமா. வெயிட் பண்ணுறா. ஐயோ பச்சை பறக்க விட்றானே. இங்கே பாருங்களேன், சாண்டா கொஞ்சமாச்சும் ஸ்லோவாக ஓட்டான்டா. இவ்வளோ ஸ்பீடாக ஓட்டினா எப்படிடா. வெயிட் பண்ணுறா. ஐயா இருங்க. எங்கே போகுது இருங்க. கப்பு கொஞ்சம் விட்டுனா அவ்வளோதாங்க, அது கவுந்துருக்கோங்க. ஏங்க அதுக்குள்ளே போச்சுங்க, கரெக்டாக தாங்க போச்சு. இதெல்லாம் கூடாது. இப்போ பாருங்க, ஃப்ரீ ஃபயர் மேட்ச் போகலாம். வெயிட் பண்ணு. இருடா டேய், எங்கங்க கிஃப்ட் பாக்ஸ் பறக்குது. ஓய்யோ 999 இன்னும் கொஞ்சம் பிடினா. ஐயோயோ நான் ஒரு பக்கம் போட்டேன், அது ஒரு பக்கம் போகுது. இருறா இன்னும் 8 more. அங்கே பாருங்க, ஐயோ 3 தான் இருக்கா. ஐயோ என்னங்க இது. அவ்வளோதான், நம்ம மிஷின் ஃபெயில்டா. ஏங்க இவ்வளோ கஷ்டமாக கொடுத்தீங்கன்னா எப்படா அடிக்கிற மாதிரி இருந்தால் நல்லா இருந்திருக்கும். மிஸ் ஆயிடுச்சு. இருங்க வந்து மெயின் லேண்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்க, நான் வந்துட்டேன். இங்கே பாருங்களேன், அங்கே நிற்கும் போதே நான் நினச்சேங்க இங்கே கார் எடுத்துகிட்டு போயிருப்பா யாராச்சும். இங்கே பார்த்தா கரெக்டாக இருக்குது பாருங்களேன் கார். இனிமேல்ட்டு பறக்க வேண்டித்தான். இருங்கடா எவனையுமே இடிக்காமல் பற. ஐயோ வா, எவ்வளோ ஸ்பீடு. அவ்வளோதாங்க, இனிமேல் நைட்ரஜன் வர்றா. இப்போ நம்ம ஐயோ வெடிக்க போகுது. நல்ல வேலை போட்டு காலி ஆயிடுச்சு. வண்டி அவ்வளோதாங்க. ஐயோ கிளிச் ஆயிடுச்சு. அங்கே பாருங்களேன், இதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் அப்படிதான் பாரு. பறந்து போய் எப்படி போய் விழுது பாருங்களேன். அங்கே பாருங்க, ஒரு ஆம்னி பஸ் வருது. நிறுத்து. யாரை வந்து இடிக்கிற. இப்போ பாருங்களேன். எடுத்தாச்சு. ஏங்க இப்படி ஒரு வண்டி, இவ்வளோ கேவலமான வண்டி எடுத்துட்டு எப்படிங்க நான் ஃபேக்ட்ரி போக முடியும். என்னடா வண்டி வச்சுருக்கேன், இது என்னங்க வண்டி இது. ஏலியன் மண்டா இருக்காமல் பாருங்களேன், அவனை போய் சண்டலுக்கு தேவை. அப்புறம் வண்டி எடுத்துகிட்டு அவ்வளோதான். நம்ம இதை மறந்துட்டோம். இப்போ நம்ம எங்கே போக போகிறோம், நேராக நம்ம இப்போ ஏரோப்ளைன் ஓட்ட போகிறோம். ஐயோ பயமாக இருக்குங்க. நான் இப்போ தான் ஏரோப்ளைன் ஓட்டுறேன். நான் வந்து மல்டிப்ளேயர் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் போடலான் இருக்கேன். ஏன்னா வந்து இப்போவே நிறைய பண்ணிட்டோம். நம்ம காசு எடுத்துட்டோம், எவ்வளோ இது பண்ணிட்டோம். அதனால் வந்து மல்டிப்ளேயர் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வரும், பார்ட் 5. வந்து இது கூட வரும், அந்த ஃபேக்ட்ரி. இப்போ நம்ம நேராக வண்டி எடுத்துகிட்டு போய்கிட்டு இருக்கோம். சீக்கிரமாக போடா. என்னங்க இது, அங்கே பாருங்கள் ஹாலோவீன். இந்த பக்கம் ஒரு ஏரோப்ளேன் இருக்குது, அது வந்து வேஸ்ட்டு. ஓகே இருக்கு பாருங்கள். இப்போ நம்ம என்ன பிளேன் எடுத்துகிட்டு போகலான்னா, இந்த ப்ளூ கலர் பிளேன் எடுத்துகிட்டு போவோமா, ஜெட் எடுத்துகிட்டு போகலாமா, இல்லை எது எடுத்துகிட்டு போகலாமா. பரவாயில்ல, நம்ம இதுவே எடுத்துகிட்டு போவோங்க பாருங்கள். இதுதான் எவ்வளோ பெரிய நம்ம ஏர் இண்டியா அகமதாபாத்தில் கிராஷ் ஆன ஃப்ளைட் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. அதனால் இப்போ நம்ம போக வேண்டியதான். இப்போ பாருங்கள், மேலே ஏறு. அவங்க பாருங்கள் ஃப்ளைட்லாம் எப்படி பறக்குதுன்னு. மேலே ஏறா. என்னங்க மேலே ஏற மாட்டேங்குது. அவ்வளோதான், மேலே ஏறியாச்சே. எங்கடா போகுது. கடல் பக்கம்லாம் போகாதடா. ஏரோப்ளைன் சுத்தமாக ஓட்ட தெரியாதுங்க. கொஞ்சம் ஓட்ட தெரியும், ஆனால் வந்து நிறைய எனக்கு ஓட்ட தெரியாது. கொஞ்சம் ஓட்ட தெரியும். நம்ம பறக்க வேண்டியதான். நம்ம போட்டு வந்த கார் இங்கே இருந்தது பார்த்தேன் இப்போ கீழே. ஏங்க நம்ம போட்ட அந்த மார்க்கர் இன்னும் மேலே காட்டுது பாருங்களேன். ஐயோ வெடிச்சிருச்சு. வெடிச்சிருச்சு. என்னடா ஆச்சு டேய். பாருங்கண்ணே, என்னடா ஆச்சுங்க பாருங்கண்ணா. ஃப்ளைட்டு அகமதாபாத் ஃப்ளைட் கிராஷ் மாதிரியே ஆயிடுச்சுங்க. போங்க பாருங்க. நம்ம இது கிறிஸ்மஸ் தாத்தா போட்டோம் பார்த்தீங்களா, அந்த மார்க்கர் இன்னும் காட்டுது. ஐயோ சரி ஓகே கைஸ், நம்ம இந்த வீடியோவில் போனது இவ்வளோ தான் பண்ணியிருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு மறக்காமல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்ருங்க. பாய்.